நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் காணாக்கடி. காணாக்கடினா தூக்கத்தில் ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும். என்ன பூச்சி கடிச்சிச்சுன்னு தெரியாது. அது வண்டாக இருக்கும், எரிப்பூச்சியாக இருக்கும், இல்லைன்னா சிலந்தி பூச்சியாக இருக்கும், இல்லை கரப்பாம்பூச்சியாக, எந்த பூச்சி கடித்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் ராத்திரியில் ரொம்ப காய்ச்சல் வந்துடும், வலிக்கும், கடித்த இடத்துல சிறு கொப்பளங்கள் வந்துடும். இதை அதிகமாக காய்ச்சல் வந்துருச்சு, அவங்களால தாங்க முடியாமல் போயிடும். அவங்களுக்கான மருந்து முக்கியமாக கண்டத்திப்பிலி, அருகம்புல், வெத்தலை, கிராம்பு, உப்பு, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம். காணாக்கடி அப்படின்னாக்கா வண்டு, பூச்சி, தேள், பூரான் எது கடிச்சிருந்தாலும், விஷப்பூச்சி கடிச்சிருந்தாலும் அந்த இடத்துல எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும். அது பௌர்ணமிக்கு, அமாவாசைக்கு உடம்புல அரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் காணாக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பூச்சி கடிச்சிச்சு அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால காணாக்கடி உடம்புல பௌர்ணமி, அமாவாசைக்கு அரிக்கும், தடிப்பாக வந்துடும். அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து. நாள்பட்டு என்ன கடிச்சதுன்னு தெரியாமல் அரைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அவங்களும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். வெற்றிலை 1, அருகம்புல் கொஞ்சமாக எடுத்து நுனிப்புல் எடுத்து நல்லா அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா திப்பி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறணும். அருகம்புல்லும் வெற்றிலையும் அரைச்சி எடுத்த சாறு. இப்போ இது கூட உப்புக்கள் ஒரு 3 கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இந்த அளவுக்கு உப்புக்கள் கூட சேர்த்துக்கிறணும். நச்சுக்கிருமிகளை கொல்லக்கூடியது. அரிப்பு, எரிச்சல் அந்த வரைக்கும் அரிக்குது அப்படின்னாக்கா அந்த கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை ரத்தத்தில் கலந்துருக்கிறத சிறுநீரகத்தின் வழியாகவும் வேர்வை வழியாகவும் வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு இருக்குது. ஒரு 5 கிராம்பு எடுத்துக்கிறணும். அதை அரைச்சி எடுத்து பொடியாக வச்சுருக்கிறேன். நம்ம கிராம்பு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறணும். நம்ம உடம்புல இருக்க நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு மலத்தின் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் வெளியேற்றிடும், வேர்வை வழியாகவும் வெளியேற்றுறது. நச்சுக்கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை இந்த கண்டத்திப்பிலிக்கு இருக்குது. அதையும் கொஞ்சமாக பொடி சிட்டிகை அளவு எடுத்துக்கிறலாம். அது கசப்பும் துவர்ப்பு தன்மையாகவும் இருக்கும். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கிறணும். எல்லாம் கலந்த கலவையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுமானது. ஒரு 20 மில்லி இருந்தால் போதும். இதை 3 சொட்டு காதில் விட்டு 2 காதலையும் விட்டுறணும். முதல்ல மிச்சம் இருக்கிறத அப்படியே குடிச்சிடணும். 2 காதலையுமேவும் 3 சொட்டு விட்டு அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிறத சும்மா கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும், இதை அப்படியே குடிச்சிடணும். அப்படி குடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த வரைக்கும் அரிக்கிறது அந்த தடிப்பாக இருக்கிறது, என்ன பூச்சி கடிச்சிச்சின்னு தெரியாமல் இருக்கிறது, அந்த விஷம் முறிவாகி போயிடும். விஷக்கிருமிகளெல்லாம் செத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்புல அரிப்புன்றதே இருக்காது. காணாக்கடி கடிச்சிருச்சுன்னா ராத்திரிலேயே சில பேருக்கு மயக்கம் வந்துடும். என்ன நடக்குதுன்னே தெரியாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு சீரியஸாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு போக முடியாத கட்டத்தில் இதை கண்டிப்பாக செய்யலாம். முதல் உதவியாக பயன்படுத்திட்டு அதுக்கடுத்து நீங்கள் மருத்துவமனைக்கு போகலாம். இதில் கண்டத்திப்பிலி, அருகம்புல், வெத்தலை, கிராம்பு, உப்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை ஒரு 3 சொட்டு காதில் 2 காதிலையும் 3 சொட்டு விட்டு பஞ்சை வச்சு அடைச்சிட்டு வாயை மெதுவாக திறந்து வாயில் ஊற்றி விட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் எழுந்திரிச்சிருவாங்க. அந்த எவ்வளோ மோசமான விஷமாக இருந்தாலும் அந்த விஷம் இறங்கிடும். அதுக்கடுத்து நீங்கள் போய் மருத்துவமனைக்கு போகணுன்னாலும் போய் அங்கேயும் மருத்துவ உதவி எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. 4 மருத்துவம் சேர்ந்து ஒருத்தரை காப்பாற்றினா அந்த 4 மருத்துவமும் கண்டிப்பாக எடுக்கணும், தவறே கிடையாது. இது ஒரு முதல் உதவியாக எடுத்துக்கங்க. காணாக்கடிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.